ஒரு பசுமையான காட்டுல ஒரு பெரிய குகை ஒண்ணு இருந்தது. அந்த குகையில நல்ல மனம் கொண்ட ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அதோட மென்மையான குணத்தால காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் அந்த முயலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் காலையில முயல் சாப்பாடு தேடி வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு கேரட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சது. தினமும் இலைகளை மட்டும் சாப்பிட்டு அதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடுச்சு. அந்த காட்டுல கேரட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த நாள் அதிர்ஷ்டம் முயலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. திடீர்னு ஒரு கேரட்டை முயல் பார்த்துச்சு. மொத்த சந்தோஷத்தோட அந்த கேரட்டை எடுத்துக்குச்சு. நம்ம குகைக்கு கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா திரும்பி வர வழியில பாதைய அது சரியா கவனிக்கல. ஆனா கையில இருந்த கேரட் மட்டும் வழுக்கி நேரா தண்ணீருக்குள்ள போய் விழுந்துருச்சு. மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. உடம்பு முழுக்க சோர்வோட முயல் வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. குகை வாசலுக்கு வந்த உடனே முயலோட மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. நடுக்கத்தோட அது கூப்பிட ஆரம்பிச்சுது. என் குகைக்குள்ள யார் இருக்கா? எந்த பதிலும் இல்ல. சும்மா தைரியத்தை சேர்த்துக்கிட்டு மீண்டும் சத்தமா கூச்சலிட்டது. அப்ப குகைக்குள்ள இருந்து ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு. முயல் பயந்து போயிடுச்சு. முதல்ல ஓநாய் வந்துச்சு. நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா குகைக்கு முன்னாடி கர்ஜித்தது. ஆனா அந்த பயங்கர சத்தம் மீண்டும் கேட்ட உடனே ஓநாய் நடுங்கி திரும்பி ஓடிடுச்சு. அடுத்தது புலி வந்துச்சு. அதோட பெரும் கர்ஜனையும் ஒன்னும் வேலை செய்யல. நீந்து போய் புலியும் ஓடிடுச்சு. அப்புறம் காண்டாமிருகம் வந்துச்சு. அதுக்கு பிறகு சக்தி வாய்ந்த யானையும் வந்துச்சு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பயந்து ஒவ்வொருத்தரா ஓடி போயிட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையா சின்ன தவளை ஒண்ணு வந்துச்சு. நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுச்சு. முயலுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் முழு துணிச்சலோட அது சத்தமா சொல்லுச்சு, வெளியே வா, என்ன எதிர்த்து எடுத்துக்குச்சு. மெதுவா ஒரு உயிர் வெளியே வந்துச்சு. எல்லோருக்கும் செம ஆச்சரியம். அது வேற யாரும் இல்ல, ஒரு சின்ன புழுதான். குகைக்குள்ள இருந்த எதிரொலியால இந்த சின்ன புழுவோட குரல் பெருசா பயங்கரமா கேட்டிருக்கு. இதை பார்த்ததும் காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் சிரிச்சிட்டாங்க. குழந்தைகளே, துணிச்சல் இருந்தா எந்த பயத்தையும் ஜெயிக்கலாம். பிரச்சனையில இருந்து ஓடினா தீர்வு கிடைக்காது.